வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு 4 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலன்கள் கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்கள் கொடுக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அற்புதமான தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 4 ராசி நண்பர்களுக்கு தான் இந்த பலன்கள். இந்த மாதத்தில் நம்ம ஏற்கனவே 12 ராசி நண்பர்களுக்கும் தனித்தனியாகவே நம்ம பலன்கள் கொடுத்துருக்கோம். ஆனாலும் இந்த 4 ராசி நண்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பதிவு. முதல்ல காலச்சக்கரத்தின் முதல் பாவகமாக வரக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு புரட்டாசி மாதம் தொடக்கத்தில் மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தில் வந்துடுவார். உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3வது பாவகத்தில் சகோதர ஸ்தானத்தில் சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதம் முழுவதும் பொதுவாகவே எல்லா ராசிகளை விட இந்த மேசராசி நண்பர்களுக்கு தன்னுடைய சகோதரன் சகோதரி மேலே கொள்ள பிரியம் இருக்கும், அதிகமான ஒரு பிரியம் இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்கும், அதாவது அண்ணன் தம்பிகளுக்கோ அல்லது அக்கா தங்கைக்கோ ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இது அருமையான தருணம். மீண்டும் ராசி ஆகிறதுக்கு உங்களுடைய சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தருணமாக அமையும். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதானுங்க சகோதர காரகன் சொல்லுவாங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறை இருக்குது. சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்துக்கு போயிட்டு குரு பகவானுடைய சாரம் வாங்குவார். குரு பகவானுடைய சாரம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஒரு 13 தேதியில் வாங்கிடுவார். குரு பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் வருவார். ஏற்கனவே 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் தான் இருக்கிறார். மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 56 டிகிரியில். அப்போ புரட்டாசி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாவும் குருவுடைய நட்சத்திரத்தில், ஏற்கனவே குரு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் 100% சொல்கிறேன் பகைகள் நீங்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்த தருணத்தில் பகை நீங்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 3வது பாவகம் சகோதர ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்குறார். உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாகவும் இந்த தருணம் இருக்கும். சார், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் நொடிகளாக இருக்குது, நான் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதியுடைய பார்வை மட்டும் கிடையாது, உடல் ஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியாதிபதியுடைய பார்வையும் 2 பேரும் பரிவர்த்தனையாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பாங்க. அப்போது அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். இது வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த தருணத்தில் ஒரு தீர்வு கிடைச்சிரும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க. இது மேஷராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. 12 மாதம் இருக்குது அப்படின்னா அந்த 12 மாதமும் நமக்கு சாதகமான பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது இல்லைங்க. ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் தான் நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம். நிச்சயமாக மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்து பழக்கம் இருக்குமே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பழக்கமே இருக்காது. அதாவது கொடுத்து பழக்கப்படுவாங்களே தவிர வாங்கியும் பழக்கப்பட மாட்டாங்க, ஏன் கெடுத்தும் பழக்கப்பட மாட்டாங்க.
10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிவிடுவானுங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் பொழப்பு தான் பொழைச்சிக்குவாங்க. இப்பேற்பட்ட நண்பர்கள் தான் இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள். கன்னிராசி மேலே நமக்கு சூரிய பகவான் இந்த மாதத்தில் பயணிக்கிறார். கன்னியா மாதம் சொல்லுவாங்க, அதுதான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன், இந்த புதனுக்கு மட்டும்தானுங்க இந்த கன்னி ராசியில் 2 பவர் இருக்குதுங்க. ஒன்று ஆட்சி, இன்னொன்று உச்சம். வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த மாதிரி டபுள் போஸ்டிங் இல்லை. அப்போது புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்று சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகமும், குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் வாங்கக்கூடிய அருமையான ஒரு தருணம், அற்புதமான அனுகூலம். நிச்சயமாக இந்த அனுகூலம் மறுபடியும் எப்போ வரும்னா 12 வருஷம் கழித்து தான் வரும். என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாக நமக்கு முக்கியம் இல்லைங்க, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக தான் நமக்கு முக்கியம். இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிடலாம். வாழ்வாதாரம்னா என்னங்க? தொழில். வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமான ஒரு தருணம் தான் இருக்குதுங்க. வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதுங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க இப்படி இருக்குதுங்கன்ட்டு பெருசாக ஒருத்தர்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த கன்னிராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 1000 சங்கடங்களே இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிடுவாங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணுறாரு, என் வீட்டுக்காரியம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நிச்சயமாக இந்த கன்னிராசி நண்பர்கள் போய் நிற்க மாட்டாங்க. கன்னிராசி நண்பர்கள்கிட்ட வேணும்னா மற்றவங்க சொல்லலாமே தவிர மற்றவங்களுடைய குறைய, இவங்களுடைய குறைய பெருசாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அனுதாபத்தை வாங்க மாட்டாங்க. சரி, இந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளேயே வச்சு போட்டிக்கிடுவாங்களே தவிர கன்னிராசி நண்பர்கள்கிட்ட காசு பணம் இருக்கிறதும் தெரியாது, காசு பணம் இல்லைன்றதும் தெரியாது. எப்பயுமே ஒரே மாதிரி வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய தருணம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இருக்குது. சார் 7ஆம் தேதியிலிருந்து எத்தனை நாள் சார்? வருஷம் ஃபுல்லாவா? இல்லைங்க, 24ஆம் தேதி வரை. புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இது சாதகமான ஒரு தருணம். ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 1 வருஷம் தேவையில்லைங்க, 1 மாதம் தேவையில்லைங்க, 1 நாள், ஏன் 1 நிமிஷம் இருந்தால் போதுமானது. அப்போ புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமான ஒரு தருணம் தொழிலில் இருக்குது. அப்படின்னா இதை விட ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கும், வேலையே இல்லை, வேலையே இல்லாமல் உட்காந்துருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கும், இல்லை இருக்கிற வேலையில் பதவி உயர்வு வர்றதுக்கும், ஏதோ ஒரு வகையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுபோக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் எந்த வகையில் நமக்கு மாற்றம் தரப்போகுது அப்படின்னா, விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரே. ராசியாதிபதி மறையும் போது எந்த வகையில் நல்லது பண்ணிடும் சார் அப்படின்ட்டு சில ஜோதிடர்கள் சொல்லலாம், ஏன் நீங்களே கூட சொல்லலாம். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேனுங்க. 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய் குரு பகவானுடைய சாரத்தில் ஏறுறாருன்னு சொன்னனுங்க 13ஆம் தேதி, புரட்டாசி 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு. ஏற்கனவே குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியும் 2வது பாவகத்துக்கு சொந்தக்காரர்னு சொல்லக்கூடிய குரு விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில், அதாவது திருமண ஸ்தானத்தில் குரு செவ்வாவுடைய சாரம், உங்கள் ராசிநாதனுடைய சாரம் வாங்குறாரு, செவ்வாய் குருவுடைய சாரம் வாங்குறாரு. இதுலேயே நட்சத்திர பரிவித்தனை. அதுபோக குரு செவ்வாவுடைய வீடான உங்கள் ராசியை பார்ப்பார் 7வது பார்வையாக. இந்த செவ்வாய் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டை பார்ப்பார். ஏற்கனவே செவ்வாவும் குருவும் நட்சத்திர பரிவித்தனை. அதன் பிறகு வரக்கூடியது என்ன அப்படின்னா பார்வை பரிவித்தனை. செவ்வாவுடைய வீட்டை குருவும் குருவுடைய வீட்டையும் செவ்வாவும், இந்த மாதிரி பார்வை பரிவித்தனைகளும் ஏற்படும். அதுபோக குருவுடைய பார்வையும் சனிவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும்.
அப்போது அந்த சனி பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு. சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, உடம்பெல்லாம் சிலுக்குது. இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தருணம் வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 30 வருஷம் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில், உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் அதே குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, தொழில்காரகன் தனகாரகனுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தனகாரகன் இருக்கிறதே செவ்வாவுடைய சாரம், உங்களுடைய ராசிநாதன் வர்றதும் குருவுடைய சாரம். இதெல்லாம் பிரமாதமான ஒரு நேரம். அதுபோக குருவுடைய வீட்டையும் செவ்வாய் பார்க்குறாரு, சனி பகவானுடைய வீட்டையும் செவ்வாய் பார்க்குறாரு. அப்போது சனி பகவானுடைய வீட்டை செவ்வாய் பார்க்குறாருன்னா செவ்வாவுடைய 2 வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு. எப்பேற்பட்ட ஒரு பரிவர்த்தனைன்னு பாருங்க. இந்த பக்கம் குருவும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை. குருவுடைய வீட்டை செவ்வாய், செவ்வாவுடைய வீட்டை குருன்ட்டு. அதே மாதிரி சனி செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு, செவ்வாய் சனியுடைய வீட்டை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் கேட்கக்கூடியவங்க, சார் யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு பலன் மட்டும்தான் சொல்லுங்கள் சார். அது ஜோசியம் இல்லை. ஒரு பலன் சொல்கிறேன்னா எந்த வகையில் சொல்கிறேன், அதுதான் ஜோசியம். அப்போது இந்த ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால விருச்சிக ராசி நண்பர்கள் 100% மண்மனை வாங்கக்கூடிய நேரம் இது, இல்லை வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இது. அவ்வளோ என்னத்துக்கு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு உண்டான நேரம் சார் இது. ஒன்று விருச்சிக ராசி நண்பர்கள் மண்மனம் வாங்கணும்னு ஆசை இருக்குதுங்க, இது வரைக்கும் வாங்கலையே அப்படின்ற ஆதங்கம் இருக்குதுங்கன்னா இந்த நேரத்தில் 100% செய்வீங்க. இதில் இன்னொரு விளக்கம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். 26ஆம் தேதி புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்துடுவார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு தேவகுரு அசுர குருவை பார்ப்பார். இதுவும் சூப்பர் நேரம் உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட புரட்டாசி 13ஆம் தேதியிலிருந்து மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான தருணம் ஏற்படும். அதுபோக வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான தருணம் ஏற்படும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகூலம் கொடுக்கும். ஏன் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் ஆயிடுச்சு சாமி அப்படின்னா அந்த பிரிவினைகள் மீண்டும் இணையறதுக்கு உண்டான ஒரு அனுகூலம் நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் சொன்ன பலன்களில் ஒரு தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேனுங்க. அருமையான தருணம், அற்புதமான தருணம். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட அனுப்புங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஐயா இந்த மாதிரி இந்த தம்பி சொல்கிற அப்படிங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர் சொல்லுவாருங்க, ஆமாங்க இது உண்மை அல்லது பொய்ன்னு அவர் சொல்லுவாருங்க. நிச்சயமாக அருமையான தருணம், அற்புதமான தருணம். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. புத்திர செல்வம் பெருகிறதுக்கு உண்டான தருணமும் நான் ஏன் சொல்கிறேன்னா 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவரும் 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் குருவுடைய சாரத்தில் இருந்து பார்ப்பதால் புத்திர செல்வம் பெருகிறதுக்கு உண்டான நேரம். அடுத்தபடியாக மீனராசி. ஏற்கனவே நம்ம மேசராசியை பார்த்தோம். சகோதரர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி மேசராசியை பார்த்தோம். பிறகு கன்னி ராசியை பார்த்தோம். அதன் பிறகு விருச்சிக ராசியை பார்த்தோம். அதன் பிறகு மீனராசியை பார்க்க போகிறோம். மீனராசி நண்பர்களுக்கு இது எப்பேற்பட்ட நேரமாக இருக்கும்? ராசிக்கு 3ல் குரு இருக்காரே, ராசிக்கு 3ல் குரு இருக்கிறது சரியில்லையே. ஆமா சாமி சரியில்லை, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் குரு பகவான் இந்த தருணத்தில் இந்த மாதத்தில் வக்கரம் அடைவார். ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு கேளப்பா குருபதி 3ல் கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானம் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். இதுதான் மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை. 6 மாதத்தில் இருந்து பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலமாக இருக்குது. இருக்கிற நகரட்டை அடமானம் வச்சு பார்க்குற காலகட்டமாக இருக்குது. வாங்காத இடத்துல வாங்குகிற காலமாக இருக்குது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லை. எல்லா திறமையும் இருந்து
வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணம் இல்லாமல், ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காவது பாவகம் அப்படின்னா சுபஸ்தானத்தில் ஏறி உங்கள் ராசியாதிபதியும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய குருவுடைய சாரம் வாங்கி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், மாற்று கருத்து இல்லை. சார் தொழிலும் நல்லா போயிட்டுருக்கு சார், எனக்கு 7 நாட்டு சனியே நடந்தாலும் எனக்கு குறை இல்லை சார் அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாரித்து 100 ரூபாய் மிச்சப்படுத்துறது புத்திசாலித்தனம் இல்லைங்க. 2,000 ரூபாய் சம்பாரித்து அதில் நான் 1,500 ரூபாய் மிச்சப்படுத்தணுங்க அப்படின்னா அதுதானங்க புத்திசாலித்தனம். இல்லை, நான் 100 ரூபாய் சம்பாரித்து அதில் 80 ரூபா மிச்சப்படுத்தணுங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? உழைப்பு இருக்குது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். உங்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பாரு. செவ்வாய் தனஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பார். அந்த லாபஸ்தானாதிபதி தனகாரகன் நட்சத்திரத்தில் பயணித்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 100% நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வரவு அதிகப்படுத்தும். சில யூடியூப் சேனலில் ஒன்று சொல்லுவாங்க, பணமழை கொட்ட போகுது. அது இந்த தருணத்தில் இந்த மீனராசி நண்பர்களுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன். நிச்சயமாக பணமழை கொட்ட போகுது, அதுக்குன்னு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா சார்? அப்படி இல்லைங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு 2,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். திடீர் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. என்றைக்கோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 50,000 ரூபாய் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபாய் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள். என்றைக்கோ நீங்கள் செய்த நீங்கள் போட்ட ஒரு உழைப்பு இந்த தருணத்தில் பல மடங்காக உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். இல்லை, வேலை வாய்ப்பில் திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் ஒரு 10ஓட 11 வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தருணத்தில் நீங்கள் டீம் லீடராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான தருணமும், அந்த தொழிலில் 4 காசு மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான தருணமும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேண்டாமா அப்படின்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், சங்கடப்பட்டு இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு இது சிறப்பான நேரம். அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நாம் ஏன் சார் போகணும், வாழ்ந்து காட்டலாமே, யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போகலாமே அப்படின்ற கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை வரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பார்க்குறாரே, மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சங்கடப்பட்டு இருக்கிற அந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்திடும். கணவன் மனைவி மட்டும் இல்லை சார், காதலர்களாக இருந்தோம், நாங்களே பிச்சுட்டு போயிட்டோம், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம் சார் அப்படின்னாலும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், காதலர்கள் இடையே இருக்கக்கூடிய சங்கடங்களும் நீங்கும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்னா சங்கடமா இல்லை, உங்களுடைய சங்கடங்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு, சங்கடங்கள் நீங்கி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமான தருணத்தை தரப்போகுது இந்த 4 ராசி நண்பர்களுக்கு. சார் எல்லா யூடியூப் சேனல்லையும் இதுதான் சார் சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் 5 ராசி நண்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம், 6 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஐயா, மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். நானே 10 வாரத்தை சொல்கிறேன்னா அந்த 10 வாரத்தில் 5 வாரத்தை நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருடைய சுய ஜாதகம் பார்த்து சொல்லலை, ஆனாலும் சொல்கிற விதம் ஒன்று இருக்குதுங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் உண்மைத்துவம் இருக்கா இல்லையான்றது அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளேஷனேஷன், அதாவது எடுத்துக்காட்டு, உதாரணம். அந்த உதாரணத்தை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ 4 ராசிகளுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், நல்லது நடக்கிறதுக்கான தருணம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எந்த வகையில் நல்லது நடக்கும்ன்ற உதாரணமும் கொடுத்துருக்குறேனுங்க. அதாவது வாய் கொடுத்தா மீளலாம், அதாவது சொல்லு கொடுத்தா மீளலாம், அதாவது கை கொடுத்தா மீளலாம், சொல்லு கொடுத்தா மீள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100%
இது உறுதியான ஒரு பலன்கள், கண்டிப்பாக ஆதாரபூர்வமான ஒரு பலன்கள். அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாத கடைசியில் இந்த 4 ராசி நண்பர்கள் சாதகமாக இருந்தீங்களா, இல்லை சங்கடப்பட்டு போனீங்களா, சந்தோஷத்தை அனுபவிச்சிங்களா, சந்தோஷத்தை அனுபவிக்கலையான்றது இந்த மாத இறுதியில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? இல்லை இந்த மாதத்தில் நான் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலை சார் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து என் வீடியோவே பார்க்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனுங்க. ஏன்னா என்னுடைய மனசுக்கு தெரியும் இந்த மாதத்தில் 100% இந்த 4 ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும்ன்றது. நிச்சயமாக இந்த பலன்கள் இந்த 4 ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக நான் இருக்கும், நான் நம்புகிறேனுங்க, மனசார நம்புகிறேன். இன்னொரு விஷயம், நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். உழைப்புன்ற ஒரு விதையை போட்டால் தான் வெற்றி அப்படின்ற ஒரு விருட்சத்தை நாம் பார்க்க முடியும். இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.